Rhabdoviruses, bullet-shaped enveloped viruses with a single standard RNA genome are classified as rhabdoviruses. Rhabdoviridae virus infect mammals, reptiles, birds, fish, insects, and plants. Some members multiply in vertebrates and arthropods. Rhabdovirus infecting mammals belong to two genera. First one is vesiculo virus. இதில் என்னென்ன வைரஸ் இருக்குது அப்படின்னா வெசிகுலா ஸ்டொமாட்டிஸ் வைரஸ் அண்ட் ரிலேட்டட் வைரஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு லைசா வைரஸ். இதில் என்ன வைரஸ் இருக்குது அப்படின்னா ரேபிஸ் வைரஸ் அண்ட் அதோட ரிலேட்டட் வைரஸ். நெக்ஸ்ட்டு ரேபிஸ் வைரஸ். மார்ஃபாலஜி bullet shaped 180 into 75 nanometer in size. One end is rounded and other end is planar. It have a spikes. The spikes like knob-like structures composed the spikes composed of glycoprotein. இந்த spikes வந்து bullet shape வைரஸோட ஃபுல்லாகவும் இருக்காது, ரவுண்டட் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். பிளேனர் ஏரியா என்ன இருக்காது அப்படின்னா ஸ்பைக்ஸ் இருக்காது. இதில் மேட்ரிக்ஸ் ப்ரோட்டீனும் இருக்குது. இதை ஜீனோம் வந்து எப்படி இது கூட இருக்க ரைபோநியூக்ளியோ ப்ரோட்டீன் வந்து எலிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இதில் இருக்க ஜீனோம் வந்து அன்செக்மெண்டட் லீனியர் நெகட்டிவ் சென்ஸ் ஆர்என்ஏல இருக்க அந்த ஆர்என்ஏ எது கூட பைண்டாக இருக்கும் அப்படின்னா நியூக்ளியோ கேப்சிட் கூட பைண்டாக இருக்கும். இதில் வந்து ஆர்என்ஏ டிபெண்டட் ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்டேஸ் அண்ட் சம் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸும் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இந்த வைரஸ் வந்து எதுக்கு சென்சிட்டிவ் அப்படின்னா எத்தனால், அயோடின் ப்ரிப்பரேஷன்ஸ், அம்மோனியம் காம்பவுண்ட், சோப், டிட்டர்ஜென்ட் அண்ட் லிபிட் சால்வென்ட் சச் ஆஸ் ஈத்தர், குளோரோஃபார்ம் அண்ட் அசிட்டோனுக்குலாம் என்னமா இருக்கும் அப்படின்னா சென்சிட்டிவாக இருக்கும். இதை எப்படி இன்ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபீனால், ஃபார்மலின், பீட்டா ப்ரோபியோலாக்டோன் அதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்ஆக்டிவேட் பண்ண முடியும். ரேஸில் அல்ட்ராவயலட் ரேடியேஷன் அண்ட் சன்லைட் மூலமா இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஆக்டிவேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சரில் பார்த்தோம் அப்படின்னா இது எப்போ இன்ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா 1 hour at 50 degrees Celsius இருந்தால் இன்ஆக்டிவேட் ஆகிடும். இல்லை 5 minutesக்கு 60 degrees Celsius வச்சா இன்ஆக்டிவேட் ஆகிருக்கும். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் எவ்வளோ நாள் வரைக்கும் சர்வை பண்ணோம் அப்படின்னா 54 degrees Celsius இருந்ததுன்னா இட் கேன் சர்வைவ் ஈஸிலி. இது எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னா -72 degree செல்சியஸில் மெயின்டைன் பண்ணலாம். அப்படின்னா லைஃப் லைஸ் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதை CO2 வச்சு கூட இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்ஆக்டிவேட் பண்ண முடியும். Antigenic properties. First one is glycoprotein. Spikes made up of glycoprotein which is important for pathogenesis, virulence and immunity. இதில் இந்த glycoprotein properties என்ன பார்த்தோம் அப்படின்னா it mediates the binding of virus to acetylcholine receptors in neural tissues. அது மட்டும் இல்லாமல் ஹீமோகுளுட்டினேஷனை என்ன பண்ணும் அப்படின்னா இனிபிட்டிங் பண்ணும். antibodies கூட it induce hemagglutination inhibiting antibodies. arboviruses possess hemagglutin activity. எதில் பார்த்துருக்காங்க அப்படின்னா கூஸோட எரித்ரோசைட்ஸில் பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் it induce neutralizing antibodies. it stimulates cytotoxic T cell immunity. it is serotype specific antigen. purified glycoprotein may act as a safe and effective subunit vaccine. இது வந்து வேக்சினாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிளைகோப்ரோட்டீனை செப்பரேட் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வேக்சினாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நியூக்ளியோ ப்ரோட்டீன். நியூக்ளியோ கேப்சிட் ப்ரோட்டீனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இன்டியூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபிக்ஸிங் ஆன்டிபாடிஸ். த ஆன்டிபாடிஸ் ஆர் நாட் ப்ரொடக்டிவ். த ஆன்டிஜன் இஸ் குரூப் ஸ்பெசிஃபிக் அண்ட் கிராஸ் ரியாக்ஷன் ஆர் சீன். நெக்ஸ்ட் ஒன் ஆன்டிசீரம். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்டிசீரம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இம்யூனோஃப்ளூரசன்ஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம டயக்னோஸ்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதர் ஆன்டிஜென்ஸ் இது ரெண்டும் இல்லாமல் கிளைகோப்ரோட்டீனும் நியூக்ளியோ ப்ரோட்டீனும் இல்லாமல் இதில் இருக்க இன்னொரு மற்ற ஆன்டிஜென்ஸ் என்ன அப்படின்னா 2 மெம்பரைனில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கிளைகோலிபிட் அண்ட் ஆர்என்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் இதெல்லாமல் என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஆன்டிஜனாக ஆக்ட் ஆகும். போஸ்ட் ரேஞ்ச் அண்ட் கல்டிவேஷன். நம்ம ராபிஸ் வைரஸை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரீட் வைரஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு வைரஸ்ன்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஸ்ட்ரீட் வைரஸ் அப்படின்னா ராபிஸ் வைரஸை எங்கேருந்து நேச்சுரல் ஹியூமன் ஆர் அனிமல் இன்ஃபெக்ஷன்லேருந்து ஐசோலேட் பண்ணி இருந்தால் அதை ஸ்ட்ரீட் வைரஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து என்ன இனாகுலேஷன் ரூட் மூலயமாவும் நமக்கு வந்திருக்கலாம்.
இது வந்து ஃபேட்டல் என்செஃபாலிட்டிஸ் காஸ் பண்ணும். எதில் அப்படின்னா லெபார்ட்டரி அனிமல்ஸில் டெஸ்ட் பண்ணும்போது எந்த பீரியடில் அப்படின்னா லாங் வேரியபிள் இன்குபேஷன் பீரியட், அதாவது வந்து இதோட இன்குபேஷன் பீரியட் மினிமம் 1 to 12 days வரைக்கும் சேஞ்ச் ஆகிருந்தது. இப்போ ஃபிக்ஸ்டாக இருக்காது இதோட இன்குபேஷன் பீரியட். நெக்ஸ்ட்டு இதில் வந்து இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் இன்க்ளூஷன் பாடிஸ், அதாவது நெக்ரி பாடிஸ் இருக்கும். எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா இறந்து போன அனிமல்ஸ், அதாவது வந்து லேப் அனிமல்ஸோட பிரெயினில் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்போ நெக்ரி பாடிஸ் ஃபார்ம் ஆகினதை பார்த்தாங்க. அந்த நெக்ரி பாடிஸ்ன்றது என்ன அப்படின்னா ஃபைப்ரில்லார் மேட்ரிக்ஸ், அதோடு மட்டும் இல்லாமல் அந்த வைரஸோட பார்ட்டிகல்ஸும் அதில் என்ன ஆகுது அப்படின்னா மிக்ஸ் ஆகிருந்தது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபிக்ஸ்டு வைரஸ். ஃபிக்ஸ்டு வைரஸ் அப்படின்னா நம்ம கண்டினியூவாக இன்ட்ராசெரிப்ரல் பேசேஜ் ரேபிட்ஸில் கண்டினியூவாக இன்ட்ராசெரிப்ரல் பேசேஜ் உள்ள சீரியலாக அதை வளர்க்கும் போது அதில் நடக்கிற சேஞ்சஸ் அண்டு அது மூலயமா வர அவுட்கம்ஸை வச்சு சொல்கிறது, அந்த மாதிரி வச்சுருக்கிறது தான் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு வைரஸ். ஃபிக்ஸ்டு வைரஸ் வந்து மோர் நியூட்ரோட்ரோபிக்காக இருக்கும், லெஸ் இன்ஃபெக்டிவ், ரொம்ப இன்ஃபெக்ட் பண்ணாது கம்பேர்ட் டு ஸ்ட்ரீட் வைரஸை விட. இதை நம்ம இன்ட்ராசெரிப்ரலாக கண்டினியூஸாக இனாக்குலேஷன் பண்ணும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா ஃபிக்ஸடான ஒரு இன்குபேஷன் பீரியட் கிடைக்குது. எவ்வளோ டேஸ் அப்படின்னா 6 to 7 days. இதில் வந்து என்ன ஆகலை அப்படின்னா நெக்ரி பாடிஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியல இறந்து போன அனிமல்ஸோட பிரெயின்லேருந்து. ஆனால் இதுவே ஸ்ட்ரீட் வைரஸில் நம்ம லெபார்ட்டரி அனிமல்ஸோட பிரெயினில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நெக்ரி பாடிஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இது ஸ்ட்ரீட் வைரஸில் இருக்கிறது ஃபிக்ஸ்டு வைரஸில் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த ஃபிக்ஸ்டு வைரஸை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வேக்சின் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஐசோலேஷன் ஆஃப் ரேபிஸ் வைரஸ் இன் சிக் எம்ப்ரியோ. நம்ம சிக் எம்ப்ரியோட என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை வளர்க்க முடியும். எந்த ரீஜியனில் பர்டிகுலராக வளர்க்க முடியும் அப்படின்னா யாக்ஸாக்கில் வளர்க்க முடியும். இது எதுக்காக அதில் பண்ணுறோம் அப்படின்னா அட்டெனுவேட்டட் வேக்சின்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக தான் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிக் எம்ப்ரியோவில் வளர்க்குறோம். நெக்ஸ்ட்டு டிஷ்யூ கல்ச்சர். ரேபிஸ் வந்து செவரல் டிஷ்யூ கல்ச்சரில் வளரும். ப்ரைமரி அண்ட் கண்டினியூஸ் செல் கல்ச்சர்ஸ் லைக் எம்ப்ரியோ ஃபைப்ரோபிளாஸ்ட், ஹாம்ஸ்டர் கிட்னி, இந்த செல்லைன்ஸ்லாம் வளரும். பட் சைட்டோபேத்திக் எஃபெக்ட் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா தெரியாது. அதே மாதிரி வைரஸோட ஈல்டும் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். இதுவே ஃபிக்ஸ்டு வைரஸ் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா ஹியூமன் டிப்ளாய்டு செல் லைனில் க்ரோத் நல்லாவே இருக்கும். சிக் எம்ப்ரியோ அண்ட் வேரியோ செல் கல்ச்சர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பேத்தோஜெனிசிஸ் ஆஃப் ரேபிஸ் வைரஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் எக்ஸ்போஷர். இது நமக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா இன்ஃபெக்ட் ஆன அனிமல்ஸ் பைட் பண்ணுறது மூலயமா, அப்படி இல்லை அப்படின்னா அதோட சலைவா மூலயமா நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்குபேஷன் பீரியட். இன்குபேஷன் பீரியட்னால் நமக்குள்ளே அந்த வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆக எடுத்துக்கிற டைம் தான் என்ன அப்படின்னா இன்குபேஷன் பீரியட். எவ்வளோ டேஸ் அப்படின்னா 20 to 90 days வரைக்கும் இது என்ன ஆகும் அப்படின்னா இன்குபேஷன் பீரியடாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் எப்போ தெரியும் என்ன அப்படின்னா வைரஸ் வந்து நர்வ் எண்டிங்ஸில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்டு பிரெயின் வரைக்கும் ரீச் ஆகும்போது தான் ஃபஸ்ட்டு சிம்டம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோட்ராமல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா இயர்லி சிம்டம்ஸ் பெயின் காமிக்கும். இல்லைன்னா எந்த சைட்டில் வந்து இனாக்குலேஷன் அந்த வைரஸ் இனாக்குலேஷன் ஆச்சோ அந்த இடத்துல வந்து பெயினோ இல்லை அதர் டிஃப்ரென்ஸோ காமிக்கும். சம்டைம்ஸ் நான் ஸ்பெசிஃபிக் ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் கூட இருக்கும். நார்மலாக மலாசியா ஃபீவர் ஹெட்டேக் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நியூராலஜிக்கல் சைன்ஸ். ஃபஸ்ட்டு நியூராலஜிக்கல் நரம்பியல் இதுவாக என்ன நமக்கு சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னா செரிப்ரல் டிஸ்ஃபங்க்ஷன், அனிக்சிட்டி, கன்ஃபியூஷன், அஜிடேஷன். இதுதான் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா மெயினாக தெரியும். அடுத்தது அக்யூட் நியூராலஜிக்கல் ஃபேஸ். இது எவ்வளோ நாள் அப்படின்னா 10 to 20 days. ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் தெரிஞ்ச 10 to 20 daysக்கு அப்புறம் இது என்ன தெரியும் அப்படின்னா அப்நார்மல் பிஹேவியர், ஹைட்ரோபோபியா, ஆரோபோபியா, அன்போட்டோபோபியாவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆன்செட் ஆஃப் கோமா 0 to 14 daysல என்ன ஆகிடும் அப்படின்னா கோமாவில் வந்து ஃபைனலாக டெத். கிளினிக்கல் ஸ்டேஜஸ் 4 கிளினிக்கல் ஸ்டேஜஸ் தான் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்ரோம், இன்னொன்று வந்து அக்யூட் என்செஃபாலிட்டிஸ் ஃபேஸ், இன்னொன்று கோமா, டெத். அதாவது வந்து ப்ரோட்ரோம் ஃபேஸில் என்ன ஆகும் அப்படின்னா எப்போ வைரஸ் நமக்குள்ளே வந்ததோ அப்போதுலேருந்து ப்ரோட்ராமல் சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒன் ஃபீவர், ஹெட்டேக், ஃபேட்டிக் அண்ட் அனராக்சியா வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்டம்ஸாக தெரியும். அதுக்கப்புறம் இயர்லி சிம்டம் என்ன இருக்கும் அப்படின்னா
நியூரோடைபிக் பெயின் இருக்கும். அது கூட கண்டினியூவாக அஜிடேஷன், இரிட்டபிலிட்டி, நர்வஸ்னஸ், டிப்ரெஷனாக ஒரு மாதிரி தோணும். அதுக்கப்புறம் இது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா 2 to 4 டேஸில் இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸ்க்கு இது என்ன ஆகும் அப்படின்னா சிம்டம்ஸாக தெரிய வரும். நெக்ஸ்ட்டு அக்யூட் என்செஃபாலிட்டிஸ். இதில் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து நியூராலஜிக்கல் ஃபேஸ். இது நார்மலாக எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டியில் ஸ்டார்ட் ஆகும். என்னென்னா அப்நார்மல் பிஹேவியராக இருக்கும், இன்டர்மீடியண்ட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அஜிடேஷன் அதிகமாக இருக்கும். இதனால் இந்த டைமில் பேஷண்ட்ஸால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா லிக்விட்ஸ் எதையும் குடிக்க முடியாது. ஸோ ட்ரை சாலிட்ஸை தான் எடுத்துப்பாங்க. இது ஏன் அப்படின்னா அவங்களால தண்ணி குடிக்கிறப்ப ட்ரிங்கிங் லிக்விட் ஏதாச்சும் குடிக்கும் போது ஸ்பாசம் ஆஃப் த ஃபேரிங்கஸ் அண்ட் லாரிங்னஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா பெயின் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும், அவங்களால குடிக்கும் போது வலிக்கும். அதனால் ஹைட்ரோஃபோபியா வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கோமா. சம் பேஷண்ட்ஸ் வந்து கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போவாங்க. ஃபைனலி டெத்து எவ்வளோ டேஸில் அக்கர் ஆகும் அப்படின்னா 1 to 16 டேஸ்க்குள்ளே வந்து டெத்து வந்து அக்கர் ஆகிடும். இப்போ இதுவே டாகாக இருந்தது, டாகுக்கு ரேபிஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா ஃபஸ்ட் இதோட இன்குபேஷன் பீரியட் எவ்வளோ அப்படின்னா 3 to 6 வீக்ஸு. பட் சம்டைம்ஸ் இது 10 டேஸ்லேருந்து 1 year வரைக்கும் மாறுபடும். இனிஷியலான சைன்ஸ் எது அப்படின்னா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அந்த டாகு. எப்போ ஸ்னாப்பிங் அட் இமேஜினரி ஆப்ஜெக்ட்ஸ், ஒன்று வந்து லிக்கிங், எங்கே லிக் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த பைட்டான சைட் ஆஃப் த இனாக்குலேஷன், எங்கே அந்த வைரஸ் இனாக்குலேஷன் ஆச்சோ அங்கே ஒரு மாதிரி லிக்னிங் பண்ணிகிட்டே இருக்கும். 2 to 3 டேஸில் இது என்ன ஆகும் அப்படின்னா வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகி டெவலப் ஆகிடும். அதாவது வந்து ப்ரோடார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த ப்ரோடார்மல் ஸ்டேஜில் 2 விதமாக இதுவாகலாம். ஒன்று வந்து ஃபியூரியஸ், இன்னொன்று வந்து டம்ப் டைப். ஃபியூரியஸ் டைப்பில் என்ன ஆகும் அப்படின்னா இது ரொம்ப நார்மலாக எல்லா டாக்லேயும் நடக்கிறது தான். ரன்ஸ் அமோக், பைட்டிங் வித்தவுட் ப்ரொவகேஷன், டிஸ்கிரிமினேட்டிவாக இருக்கும். அதாவது வந்து லோவர் ஜா ட்ராப்ஸ் அண்ட் சலைவா ட்ரால்ஸ் ஃப்ரம் த மவுத். எப்போதுல இருந்தாலும் மவுத்லேருந்து சலைவா வந்துகிட்டே இருக்கும். ஃபைனலாக பேரலிசிஸ் வந்து டெத் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து டம்ப் ரேபிஸ். இது வந்து செகண்ட் டைப். இதில் வந்து பேராலிட்டிக்கல் ஃபார்ம் தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அனேபிள் டு ஃபீட். இதால் என்ன பண்ண முடியாதுன்னா ஃபீட் பண்ண முடியாது. ஸோ பைட் இது மற்றவங்க கடிக்காது, இருந்தாலும் ஒரு மாதிரி டேஞ்சரஸ் தான். இந்த டம்ப் வைரஸ் இன்ஃபெக்ஷியஸ் ஆஸ் த ஃபியூரஸ் டைப். ஃபியூரஸை விட இது ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ் டைப்பு. 60% ஆஃப் ரேபிட் டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வைரஸில் வந்து 60% வரைக்கும் சலைவால் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ரேபிஸ் வைரஸ் இருக்கும். இந்த டாக்ஸ் வந்து யூஸ்வலியே 3 to 5 டேஸ்க்குள்ளே இன்ஃபெக்ஷன் வந்து இறந்துடும். லேப் டயக்னோசிஸ். ஃபஸ்ட்டு ஸ்பெசிமன் எந்தெந்த ஸ்பெசிமன்லாம் எடுக்கலாம் அப்படின்னா கார்னியல் ஸ்மியர், ஸ்கின் பயாப்சி ஆர் சலைவா, பிரெயின் போஸ்ட்மார்ட்டம், ஆன்டி போஸ்ட்மார்ட்டம். ஃபஸ்ட்டு டைரக்ட் மைக்ரோஸ்கோப்பி. ஆன்டி போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னா இது காமனாக டயக்னோஸ் பண்ண யூஸ் பண்ணுற மெத்தடு. ரேபிஸ் வைரஸ் ஆன்டிஜன் இருக்கா இல்லையான்னு இம்யூனோஃப்ளூரசன்ஸ் மூலமா இதில் டிடெக்ட் பண்ண முடியும். டைரக்ட் இம்யூனோஃப்ளூரசன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸு எது கூட டேக் பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளூரசன் ஐசோதயோசைனேட் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேக் பண்ணிவிடுவாங்க. டேக் பண்ணிவிட்டு இம்யூனோபெராக்சிடேஸ் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி பார்ப்பாங்க அந்த ஆன்டிஜன் வந்து டிஷ்யூஸில் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம். இது வந்து இன்னொரு மெத்தட். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ரி பாடிஸ் பிரெயினில் இருக்கா பார்ப்பாங்க. ஆனால் பட் 20% ஆஃப் கேஸில் என்ன இருக்காது அப்படின்னு நெக்ரி பாடிஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண பிரெயினில் இருக்காது. ஐசோலேஷன், அனிமல் இனாகுலேஷன். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து மைஸில் எங்கே இனாகுலேட் பண்ணலாம் ரேபிஸ் வைரஸை அப்படின்னா இன்ட்ராசெரிப்ரலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இனாகுலேட் பண்ண முடியும். இது போய் எங்கெங்கெல்லாம் அடியர் ஆகும் அப்படின்னா பிரெயின், சிஎஸ்எஃப், சலைவா, யூரினில் இருக்கும். இதை நம்ம கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த மாதிரி இனாகுலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் என்ன ஆகும் அப்படின்னா ஆன்டிபாடிஸ் வந்து நியூட்ரலைசிங் ஆன்டிபாடிஸ் வந்து அப்பியர் ஆகும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐசோலேட் பண்ணிக்கலாம் வைரஸை. அப்புறம் இது என்ன ஆகும் அப்படின்னா சைன்ஸ் இல்னஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா மைஸில் காமிக்க ஆரம்பிச்சு 28 டேஸ்க்கு அப்புறம் இது என்ன ஆகிடும் அப்படின்னா டெட் ஆகிடும். டெட் ஆனதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் இனாகுலேஷன் அதுலேருந்து நெக்ரி பாடிஸ் எடுக்கலாம். அதில் எடுத்து நெக்ரி பாடிஸ் ஃபார்ம் ஆகிறத பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த
டிஷ்யூஸை கலெக்ட் பண்ணி இம்யூனோஃப்ளூரசன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிஷ்யூ கல்ச்சர். இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் மெத்தடு. எதுக்கு அப்படின்னா வைரஸை ஐசோலேட் பண்ணுறதுக்கு. என்னென்ன டிஷ்யூ கல்ச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா W138 BHK21 CERல யூஸ் பண்ணலாம். CPE தான் ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணுற செல் லைனு. இப்போ இதில் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது 2 to 4 days ஆஃப்டர் இனாக்குலேஷனுக்கு அப்புறம் நம்ம இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதில் பாசிட்டிவ் IF பாசிட்டிவ் காமிக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்டாபிஷன் எதை வச்சு பண்ண முடியும் அப்படின்னா நியூட்ரலைசேஷன் வச்சு ஸ்பெசிஃபிக் ஆன்டி ரேபிஸ் ஆன்டிபாடி இருக்கா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஆன்டிபாடி டெமான்ஸ்ட்ரேஷன் எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது CSF ரேபிஸ், அதாவது வந்து நம்ம இம்யூனைசேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரேபிஸ் வைரஸ் வந்து நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது. இதுக்கு என்னென்ன முறையில் இதோட ஆன்டிபாடி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா எலைசா தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூஸ்டர் டோஸ் ரேபிஸ் வைரஸ் வந்ததுக்கப்புறம் வேறு எந்த நியூட்ரலைசேஷன் டெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் டெஸ்ட்டாமும் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு லெபார்ட்ரி நம்மளுக்கு வந்து ஆன்டிபாடிஸ் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா இந்த டயக்னோஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக பண்ணிட்டோம், அதாவது வந்து இயர்லி ஸ்டேஜில் பண்ணாமல் லேட் ஸ்டேஜில் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் இது என்ன தான் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா ஃபேட்டல் டிசீஸை தான் எடுத்துகிட்டு போவோம். நெக்ஸ்ட்டு மாலிகுலர் டயக்னோஸ்டிக் மெத்தட். இந்த வைரஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா RNA வைரஸ்ஸு ரேபிஸ் வைரஸோட RNA வைரஸை ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேட் மூலமாக PCR மெத்தடில் ஃபெசிலிட்டேட் மாற்றி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை பற்றி அனலைஸ் பண்ணுவோம். ப்ரொஃபைலாக்சிஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப், ப்ரீ எக்ஸ்போஷர் அண்ட் போஸ்ட் எக்ஸ்போஷர். ப்ரீ எக்ஸ்போஷர் யாருக்கு தருவாங்க அப்படின்னா ஹை ரிஸ்க் இருக்க பர்சன்ஸ்க்கு தான் ப்ரீ எக்ஸ்போஷர் இம்யூனைசேஷன் தருவாங்க. மெயின்லி யாருக்கு அப்படின்னா வெட்னரியன்ஸ் அண்ட் டாக் ஹேண்ட்லர்ஸுக்கு தான் இதை வந்து மெயினாக கொடுப்பாங்க. இதில் எந்த வேக்சின்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா செல் கல்ச்சர்லேருந்து எடுத்த வேக்சின்ஸை தான் இதுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் எக்ஸ்போஷர் அப்படின்னா எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா லோக்கல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும்போது என்ன கொடுப்பாங்க அப்படின்னா போஸ்ட் எக்ஸ்போஷர். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்டிவ் இம்யூனைசேஷன் வித் ஆன்டி ரேபிக் வேக்சின்ஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பாசிவ் இம்யூனைசேஷன் வித் ஆன்டி ரேபிக் சீரமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆன்டி ரேபிக் வேக்சின்ஸை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து நியூரல் அண்ட் நான் நியூரல் வேக்சின்ஸ். நியூரல் வேக்சின்ஸ் அப்படின்னா ஃபிக்ஸ்டு வைரஸ் வச்சு தான் இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பியூரிஃபை பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த நியூரல் வேக்சின்ஸை யூஸ் பண்ணும்போது நியூராலஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஸ்க் வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் அதிகம். நான் நியூரல் வேக்சின்ஸில் வந்து நியூராலஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே வராது. ஸோ நியூரல் வேக்சின்ஸில் எதெல்லாம் வரும் அப்படின்னா சிம்பிள் வேக்சின், பீட்டா ப்ரோபியோலாக்டோன் வேக்சின், அப்புறம் வந்து சக்லின் மவுஸ் பிரெயின் வேக்சின்ஸ் இதெல்லாம் வரும். நான் நியூரல் வேக்சின்ஸில் எக் வேக்சின்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டக் எக் வேக்சின், லைவ் அட்டனுவேட்டட் சிக் எம்ப்ரியோ வேக்சின், நெக்ஸ்ட்டு வந்து டிஷ்யூ கல்ச்சர் வேக்சின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சம் ஆஃப் த டிசீஸ் வந்து ஃபேட்டலுக்கு தான் போகும். இது இயர்லி ஸ்டேஜாக இருந்தது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்குற இன்டென்சிவ் சப்போர்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் மூலயமா காம்ப்ளிகேஷனை மேனேஜ் பண்ணுறது மூலயமா அவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்கவர் பண்ணி எடுத்துன்னு வரலாம். இதுக்கான ஸ்பெசிஃபிக் ஆன்டி ரேபிஸ் ஏஜென்ட் எதுவுமே கிடையாது. அதர் நியூரோ வைரஸஸ் காஸ் பண்ணுற முக்கியமான 4 டிசீஸ் என்ன அப்படின்னா ஏசெப்டிக் மெனிஞ்சைட்டிஸ், அக்யூட் ஃப்ளாசிட் பேரலைசிஸ், என்செஃபாலிட்டிஸ், போஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் என்செஃபலோமைலிட்டிஸ். ஏசெப்டிக் மெனிஞ்சைட்டிஸ் இது வந்து காமன் வைரல் சிண்ட்ரோம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன இதோட அப்படின்னா ஃபீவர், ஹெட்டேக், நெக் ஸ்டிஃப்னஸ், ஃபோட்டோபோபியா அண்ட் வாமிட்டிங். மேக்ஸிமம் இது எந்த ஏஜில் ஏற்படும் அப்படின்னா சில்ட்ரன் அண்ட் யங் அடல்ட்ஸ்க்கு தான் காமனாக இன்ஃபெக்ட் ஆகும், காமன் ஸ்டேஜாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காமன் வைரல் ஏஜென்ட்ஸ் யார் அப்படின்னா என்ட்ரோ வைரஸஸ் அண்ட் மம்ப்ஸ் வைரஸஸ், லெஸ் காமன்லி HSV2 அண்ட் பேரிசோலா ஜூஸ்டர் வைரஸஸ் இவங்க தான் காஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு என்செஃபாலிட்டிஸ், இது கிரே மேட்டர் டிசீஸ்னு சொல்லுவாங்க. இந்த டிசீஸ் காஸ்டு பை ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் அண்ட் அர்போ வைரஸஸ் அண்ட் ரேபிஸ் வைரஸஸ். வைரஸ் வந்து பிரெயின் டிஷ்யூஸில் மல்டிப்ளை ஆகிறதால நம்மளுக்கு கிரே டிஸ்ட்ரக்டிவ் லீஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். என்ன கலர் அப்படின்னா கிரே மேட்டராக. அக்யூட் ஃப்ளாசிட் பேரலைசிஸ்,
இது வந்து டைரக்ட் இன்ஃபெக்ஷன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா கிரே மேட்டர் நியூரான்ஸில் காஸ் பண்ணும், மோட்டார் நியூரான்ஸில் காஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு இது வந்து எந்தெந்த வைரஸ் காஸ் பண்ணும் அப்படின்னா போலியோ வைரஸ் 1, 2 and 3. அதர் தேன் போலியோ வைரஸ் வந்து என்ட்ரோ வைரஸஸ் காஸ் பண்ணும். இந்த டிசீஸை நம்ம எத்தனையாக பிரிக்கிறோம் அப்படின்னா 2ஆக பிரிக்கிறோம். போஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் என்செஃபாலிட்டிஸ் அண்டு கில்லியன் பேரி சிண்ட்ரோம்னு. நெக்ஸ்ட்டு என்ட்ரோ வைரஸஸ் அண்ட் போலியோ வைரஸஸ் பற்றி இதில் டீட்டெயிலாக ஃபர்தர் கிளாஸஸில் பார்ப்போம்.